அறிமுகம். இதுல எனக்கு என்ன இருக்கு? வெற்றிக்கான உங்க வழிய நீங்களே திட்டமிடுங்க. வணிக உலகம்ங்கிறதே ஒரு போர்க்களம் மாதிரியானதுதான். கஸ்டமர்ஸ்க்காகவும் அதோட விசிபிலிட்டிக்காகவும் மார்க்கெட் டாமினன்ஸ்னு சொல்லப்படுற சந்தை மேலாதிக்கத்திற்காகவும் கூட இங்க ஒரு போரே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். நிலைமை இப்படி இருக்கும்போது இதுல நீங்க எப்படி முன்னேறி மேல வர போறீங்க? பிசினஸ்ல உங்களுக்கு போட்டியா இருக்கிறவங்களை பின்வாங்க வச்சு அவங்களோட இடத்தை பிடிச்சு நீங்க எப்படி ஜெயிக்கிறது? அதுக்கான ஒரு சின்ன விளக்கத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். பண்டைய சீன ராணுவ ஜெனரலான சன் சூங்கிறவரோட தத்துவத்தின் அடிப்படையில பிசினஸ்ல நல்ல வளர்ச்சி அடையறதுக்கான முக்கியமான சில ஸ்ட்ராட்டஜிய எப்படி பயன்படுத்தலாம்ங்கறத பத்தி விளக்கி சொல்றாங்க. 2000 வருஷங்களுக்கு முன்னாடி சன் சூ தி ஆர்ட் ஆஃப் வார்ங்கிற ஒரு புத்தகத்தை எழுதினாரு. ஆனா அந்த புகழ்பெற்ற புத்தகத்தோட ஞானமும் நுண்ணறிவும் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கும் பொருத்தமானதாவே இருக்கு. தலைமைத்துவத்துல ஆரம்பிச்சு வளங்களை பத்தியும் ஆச்சரியப்படுத்துற விதமான தாக்குதல்கள் பத்தியும் எடுத்து சொல்லி உங்களுக்கு போட்டியா இருக்கிறவங்களை முறியடிக்கிறதுக்கும் நீண்ட காலத்துக்கு நல்ல வளர்ச்சியை பாதுகாக்கிறதுக்குமான ஒரு வழிகாட்டி தான் இது. உங்க எதிரிகளை அவங்களோட வளங்களை வச்சே எப்படி தோக்கடிக்கணுங்கிறத பத்தியும் நீங்க ஏன் உங்க போட்டியாளர்களை எப்பவும் ஃபாலோ பண்ணவே கூடாதுங்கிறத பத்தியும் ஒரு மெக்டொனால்ட்ஸ் ஃப்ரை கதை மூலமா நாம கத்துக்க வேண்டிய ஸ்ட்ராட்டஜி என்னங்கறத பத்தியும் தான் இந்த சுருக்கத்துல நாம பார்க்க போறோம். எபிசோட் 1. உங்க எதிரியோட இடத்தை பிடிங்க, ஆனா அதை அழிச்சிடாதீங்க. சன் சூ உடைய பண்டைய தத்துவத்துக்கும் வெற்றிகரமான பிசினஸ் உருவாக்குறதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி வெற்றினா என்னங்கறத பத்தி நாம இப்போ ஒரு தீர்மானத்துக்கு வருவோம். ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்களோட முதலீட்டுல இருந்து லாபம் கிடைக்கிறது தான் ஒரு நல்ல பிசினஸ் அப்படின்னு மேற்கத்திய கலாச்சாரம் சொல்லுது. இன்னொரு பக்கம் ஆசிய கலாச்சாரம் என்ன சொல்லுதுன்னா மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது தான் ஒரு நல்ல பிசினஸ்னு சொல்லுது. ஆனா பிசினஸ்ங்கிறது இந்த மாதிரியான சில நோக்கங்களை அடையறதுக்கு முன்னாடி அது உயிர்ப்புடனும் செழிப்புடனும் இருக்கணும்ங்கிறது தான் அவசியமானது. பிசினஸ்ல உங்களுக்கான அடிப்படை இலக்குகளும் இதுதான். சன் சூ சொல்லி இருக்கிற சில கொள்கைகளை அடையவும் இது உங்களுக்கு உதவும். உங்க எதிரியோட இடத்தை நீங்க பிடிக்கலாம், ஆனா அதை அழிக்க கூடாதுங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். தி ஆர்ட் ஆஃப் வார்ங்கிற புத்தகத்துல சன் சூ தன்னுடைய வாசகர்களுக்கு டேக் ஆல் அண்டர் ஹெவன் இன்டாக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த சொத்துக்களை எதையும் சேதப்படுத்தாம ராணுவ தலைவர்கள் தங்களோட எதிரிகள் கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கைப்பற்றணுங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். அதையே பிசினஸுக்குன்னு எடுத்துக்கும் போது அதுக்கான அர்த்தம் என்னன்னா போட்டியாளர்களை விட மார்க்கெட்ல உங்களுக்கு இருக்கிற அதிகமான பங்கை கட்டுப்படுத்தி வைக்கணுங்கிறது தான். சந்தை ஆதிக்கம் தான் உங்களுக்கான இலக்காவும் இருக்கணும். சந்தை ஆதிக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா இது பொதுவாவே லாபத்தை குறிக்கக்கூடியது. சந்தையில ஆதிக்கம் செலுத்துற வணிகங்கள் தான் மேம்பட்ட பொருளாதாரங்களும் வாடிக்கையாளர்களோட விசுவாசம் அதிகரிக்கிறதுக்கும் அதிக வருவாய்க்கும் வழிவகுக்க கூடியதா இருக்கும். இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு வலுவான அடித்தளமா அமையுது. இப்போ சன் சூவுடைய இந்த கொள்கையில எல்லாத்தையும் எடுத்துக்கிறது அப்படின்றதையும் தாண்டி அத இருக்கிற மாதிரி அப்படியே எடுத்துக்கிறதுங்கிறதும் முக்கியமான விஷயம். அதாவது பிசினஸ்ல நீங்க ஆதிக்கம் செலுத்த விரும்புற சந்தைய அழிக்கவோ இல்லனா அதை சேதப்படுத்தவோ கூடாது. இது எல்லாத்துக்கும் மேல சந்தைய சேதப்படுத்துறதுனால அதுக்கான லாபமும் குறைஞ்சிடும். உலகளாவிய புகையிலை நிறுவனமான பிலிப் மோரிஸ் தான் இதுக்கு ஒரு தெளிவான உதாரணம்னு சொல்லலாம். 1993 வருஷத்துல பிலிப் மோரிஸ் தயாரிப்பான மால்போரோ சிகரெட் உலகத்திலேயே ரொம்ப லாபகரமான பிராண்டுகள்ல ஒன்னா இருந்துச்சு. ஆனா அந்த நிறுவனத்துக்கு ஒரு முறை சிக்கல் ஏற்பட்டுச்சு. அது என்னன்னா போட்டியா இருக்கிற தள்ளுபடி பிராண்டுகள் எல்லாம் தங்களோட சிகரெட்டுகளை மலிவான விலைக்கு விற்பனை செஞ்சு மால்போரோவில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட் ஷேர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. அப்பதான் பிலிப் மோரிஸ் நிறுவனம் ஒரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை எடுக்க முடிவு பண்ணி தள்ளுபடி பிராண்டுகளை எதிர்த்து போராடுறதுக்காக மால்போரோவோட விலைய 20% குறைச்சிடுச்சு. ஆனா தள்ளுபடி பிராண்டுகள் எல்லாமே அதோட விலைகளை அப்படியே குறைச்சு பின்வாங்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப சீக்கிரத்திலேயே முழு தொழில்துறையும் பணத்தை இழக்க வேண்டிய நிலை வந்துச்சு. இதுல மால்போரோ பிராண்டும் அடங்கும். இருந்தாலும் பிலிப் மோரிஸ் தொடர்ந்து ஒரு முக்கியமான இடத்துலதான் இருந்துச்சு. ஆனா அது சன் சூ சொல்லி இருந்த ஆலோசனைப்படியெல்லாம் நடக்கல. அந்த நிறுவனம் மார்க்கெட்ல கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்தி இருக்கலாம், ஆனாலும் அது ஒரு லாபமற்ற நிலையில தான் இருந்துச்சு. எபிசோட் 2.
உங்க எதிரிகளோட பலத்தை விடுங்க, அவங்களோட பலவீனங்களை தாக்குங்க. மலைப்பகுதியில வேகமா போயிட்டு இருக்கிற நதிய கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். அது போகிற பாதையில இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே இழுத்துட்டு போகும். சன்சு கூற்றுப்படி பார்த்தா ஒரு நதி எப்போதுமே கீழ் நோக்கி தான் பாயுது, ஒருபோதும் அது மேல் நோக்கி பாயறதே இல்ல. உங்க எதிரி கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுங்கிறதும் ஒரு பயமுறுத்துற விஷயமா தான் தெரியும். ஆனா நீங்க நதிய போல இருக்க விரும்புறீங்க அப்படின்னா உங்களால அது கண்டிப்பா முடியும். போரா இருந்தாலும் சரி, ஒரு பிசினஸா இருந்தாலும் சரி, வெற்றி கிடைக்கணும்னா கடினமான உயரங்களை நோக்கி வேகமா போகாதீங்க. அதுக்கு பதிலா சுலபமான தாழ் நிலங்களை தேடி போங்க. உங்க எதிரிகளோட பலத்தை தவிர்த்துட்டு அவங்களோட பலவீனங்களை தாக்குங்க. இதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். பிசினஸ்னு வரும்போது எல்லாரும் போட்டியாளர்களுடைய நல்ல தயாரிப்புகளையும் திறன்களையும் தாக்கி அது மூலமா சந்தை மேலாதிக்கத்தை தேடி போறாங்க. போட்டியா இருக்கிற ஒரு நிறுவனம் தள்ளுபடி விலைய கொடுக்கறதுலயோ இல்லனா தரமான உற்பத்தியை கொடுக்கறதுலயோ ஃபேமஸ் ஆனவங்களா இருந்தா இந்த பிசினஸ் எல்லாம் இன்னும் பெரிய தள்ளுபடிகளை கொடுக்கறதுக்கும் இல்லனா உயர்தரமான தயாரிப்புகளை உருவாக்குறதுக்கும் முயற்சி செய்யறாங்க. இது நம்பிக்கையான ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி உங்க போட்டியாளர்களுக்கு ஒர்க் ஆகும் போது உங்களுக்கு ஒர்க் ஆகாதா என்ன? தகவல் தொடர்பு நிறுவனமான AT&T கதைய கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா உங்க எதிரியோட பலத்தை தாக்குறது ஒரு பெரிய தவறுனும் அது ஏன் அப்படின்னும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். 1980களின் முற்பகுதியில மத்த சில தகவல் தொடர்பு நிறுவனங்கள் கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியில ரொம்ப வெற்றிகரமா வளர்ச்சி அடையறத AT&T நிறுவனத்தோட நிர்வாகிகள் நோட் பண்ணிருக்காங்க. அதனால அவங்களும் தங்களோட போட்டியாளர்களை ஃபாலோ பண்ண முடிவு பண்ணி சொந்தமா கம்ப்யூட்டர்ஸ உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. IBM நிறுவனத்தாலையும் ஹெவ்லெட் பேக்கார்ட் நிறுவனத்தாலையும் அதை செய்ய முடிஞ்சது அப்படின்னா அது ஏன் நம்மளாலையும் முடியாதுன்னு அவங்க நினைச்சதுதான் அவங்க துணிவுக்கான காரணம். ஆனா கடைசியில இந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு ஒரு மோசமான தோல்வியா அமைஞ்சிடுச்சு. AT&T நிறுவனத்துக்கிட்ட அதிநவீன ஆராய்ச்சி மையமும் நிறைய வளங்களும் இருந்தப்பவும் கூட கம்ப்யூட்டர் மார்க்கெட்ல போட்டியாளர்கள் கிட்ட இருந்து குறிப்பிட்ட அளவுக்கான ஷேர்ஸ் ஜெயிக்க முடியல. 8 வருஷங்களுக்கு அப்புறமா அது பில்லியன் கணக்கான டாலர்களையும் இழந்துடுச்சு. ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் தங்களோட வேலையை இழந்துட்டாங்க. உங்க போட்டியாளர்களோட பலத்தை நீங்க தாக்கும் போது மேல் நோக்கி பாயறதுக்கு முயற்சிக்கிற ஒரு நதிய போல நீங்க மேல் நோக்கி போராடிட்டு இருக்கிறது தான் உங்களால பார்க்க முடியும். சந்தை மேலாதிக்கத்துக்காக நீங்க செய்யற போராட்டம் பல வருஷங்களுக்கு நீடிச்சுட்டே இருக்கும். அப்புறம் கடைசியில அதுக்கான விளைவு என்னவா இருந்தாலும் சரி, உங்களோட வளங்களும் உங்ககிட்ட இருக்கிற மன உறுதியும் உடைஞ்சு போயிடும். இப்படி நடக்காம இருக்கணும்னா உங்க எதிரிகளோட பலவீனங்களை தான் நீங்க தாக்கணும். அவங்களுக்கான மதிப்புங்கிற ஒரு பெரிய செயின் மாதிரியான அமைப்புல பலவீனமா இருக்கிற ஒரு லிங்க் எதுன்னு கண்டுபிடிங்க. அத சாதகமா பயன்படுத்திக்கோங்க. இந்த இடத்துல நீங்க இரக்கம் காட்டுறத கொஞ்சம் குறைச்சுதான் ஆகணும். டொயோட்டா, சோனி, ஹோண்டா போன்ற பல ஜப்பானிய நிறுவனங்களும் இன்னைக்கு உலக சந்தையில ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்குன்னா அவங்களும் அது செஞ்சதுனாலதான். இந்த நிறுவனங்கள் கூட போட்டியில இருக்கிற அமெரிக்க போட்டி நிறுவனங்கள் உற்பத்தி தரத்துல பலவீனமா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ஜப்பானிய நிறுவனங்கள் எல்லாம் உயர்தர உற்பத்திய முன்னுரிமையா எடுத்துக்கிட்டாங்க. எபிசோட் 3. உங்க போட்டியாளர்களை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதிரிகளோட பலவீனத்தை தான் குறி வச்சு தாக்கணுங்கிறது இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அவங்களோட பலவீனம் எதுங்கிறதே உங்களுக்கு தெரியலன்னா ஒரு பிரயோஜனமே இல்லாம போயிடும். ஒரு தாக்குதலை நடத்தணும்னா உங்க எதிரிய பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கணும். சன்சு சொன்னபடி புத்திசாலியான ஒருத்தங்களாலதான் ஜெயிக்க முடியும். ஏன் அப்படின்னா அவங்கதான் எதிரியோட திட்டங்களையும் திறன்களையும் மனநிலையையும் கூட முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. உங்க எதிரி இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டு இருந்தாங்கன்றத பத்தியும் அவங்கள பத்தின ரொம்ப சுருக்கமான தகவல்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது மட்டுமே இந்த ஒரு முன்னறிவை உங்களுக்கு தராது. உங்க எதிரியோட உண்மையான நிலைமைய ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்க கிட்ட நீங்க பேசுறதுதான் உங்க எதிரிய பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழி. உங்க போட்டியாளர்களை பத்தி ஆழமான ஆராய்ச்சி நடத்துங்க. அவங்களோட வருடாந்திர வருவாய் என்னன்னோ, அவங்க கிட்ட எவ்வளவு வேலையாட்கள் இருக்காங்கன்னோ, அவங்க எதை உற்பத்தி செய்யறாங்கன்னோ தெரிஞ்சு வச்சுக்கிறது மட்டும் போதாது. சரி, இது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும். இருந்தாலும் இன்னும் அதிகமான விவரங்களை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதாவது அவங்களோட தயாரிப்புகளை வாங்கும் போதும் அப்புறம் அதையெல்லாம் நீக்கம் செய்யும் போதும் அவங்களோட உற்பத்தி செலவுகளை பத்தி உங்களால தெரிஞ்சுக்க முடியும்.
போட்டி நிறுவனங்களோட நிர்வாகிகள் பிரஸுக்கோ தொழில் வர்த்தகம் சார்ந்த ஜேர்னல்ஸுக்கோ கொடுத்த இன்டர்வியூஸ பார்த்து தெரிஞ்சுக்கிறதுனால அவங்க வெளிப்படுத்தி இருக்கிற ஏதாவது ஸ்ட்ராட்டஜியையும் அவங்களோட மைண்ட் செட்டையும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இதையும் தாண்டி போட்டி நிறுவனங்களை பத்தி இன்னும் விளக்கமா தெரிஞ்சுக்கணும். முக்கியமா அவங்களோட கலாச்சாரம் என்னன்றத நீங்க கண்டுபிடிக்கணும். அவங்களோட மதிப்புகள், நம்பிக்கைகள், அப்புறம் அனுமானங்களையும் நீங்க தெரிஞ்சு புரிஞ்சுக்கணும். போட்டி நிறுவனங்களோட கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கணும்னா அந்த நிறுவனங்களோட மூத்த நிர்வாகிகளோட பின்னணிய ஆராயணும். அவங்க எங்க படிச்சாங்க, எங்க வேலை செஞ்சாங்க, எப்படிப்பட்ட அனுபவங்கள் அவங்கள நிலைக்கு கொண்டு வந்துச்சு, அவங்க ரிஸ்க் எடுக்கிறவங்களா இல்ல ரொம்ப சேஃபா பிளே பண்றவங்களான்றதெல்லாம் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. முடிவுகளை எடுக்கிறதுக்காக அவங்க பயன்படுத்துற தகவல் ஆதாரங்கள் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க சேகரிச்ச விவரங்களை எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து வச்சு பார்த்தா அவங்களோட அடுத்த மூவ் என்னவா இருக்குங்கிறதையும் உங்களால ஓரளவு கணிக்க முடியும். உங்க போட்டி நிறுவனங்களோட திட்டங்களை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அவங்க உங்க மேல நடத்த போற தாக்குதல்களையும் உங்களால சுலபமா எதிர்க்க முடியும். துரித உணவு நிறுவனமான மெக்டொனால்ட்ஸ் போட்டியா இருந்த பர்கர் கிங் நிறுவனம் அவங்க தயாரிப்பான பிரெஞ்ச் ஃப்ரைஸ் உற்பத்திய தாக்குறதுக்கு போட்டியாளரால பிளான் பண்ணப்பட்டிருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த தகவல் கிடைச்சதும் எதிர்த்து போராட மெக்டொனால்ட்ஸ் ஒரு நடவடிக்கையை எடுக்க முடிவு செஞ்சாங்க. மெக்டொனால்ட்ஸோட எல்லா உணவகங்களுக்கும் ஒரு டிப்ஸ் அனுப்பப்பட்டுச்சு. என்னன்னா அவங்க தயாரிக்கிற ஃப்ரைஸ்களை நல்ல தரமாவும் சரியான அளவு உப்பு சேர்க்கறதுலயும் கூடுதலா கவனம் செலுத்தணும்னு சொல்லப்பட்டுச்சு. அது செஞ்சதாலதான் பர்கர் கிங் நிறுவனம் நடத்தின தாக்குதலை மெக்டொனால்ட்ஸ் நிறுவனத்தால தடுக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம அவங்க தயாரிக்கிற ஃப்ரைஸ் உணவுகளுக்கு நல்ல வெகுமதியும் கிடைச்சது. எபிசோட் 4. வளங்கள் பற்றாக்குறையா இருந்தாலும் வேகம் அதை ஈடு செஞ்சிடும். ஒரு போர்ல ஜெயிக்கிறதுக்கு முக்கியமா என்ன தேவை? இதுக்கு சன்சு சொன்ன பதில கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. ராணுவ வலிமையை விடவும் பெரும் வளங்களை விடவும் வெற்றிகரமான போருக்கு முக்கியமானது வேகம்தான் அப்படின்னு அவர் நம்பினாரு. சன்சு சொன்னதுபடி எதிரி உங்களுக்கான ஒரு வழியை காட்டும் போது நீங்க ஒரு முயல் மாதிரி ரொம்ப வேகமா இருக்கணும். ஏன் அப்படின்னா ஃபாஸ்ட் மூவிங்லயே இருக்கிற ராணுவத்துக்கு தான் தன்னை விட ஒரு பெரிய ராணுவத்தை தோற்கடிக்கிறதுக்கான திறன் அதிகமா இருக்கும். உங்க ராணுவம் மின்னல் வேகத்துல ஒரு அணிவகுப்பா போகும்போது நீங்க எதிரி பிரிவுகளை தனித்தனியா குறி வச்சு உங்க எதிரியோட மத்த படைகள் எல்லாம் உங்க தாக்குதலை எதிர்க்கிறதுக்கு முன்னாடி உங்களால அவங்கள தோற்கடிக்க முடியும். ஒரு பெரிய ராணுவத்தை சின்ன சின்ன பிரிவுகளா பிரிச்சு வச்சு ஒரு யூனிட்ல இருந்து அடுத்த யூனிட்டுக்கு வேகமா நகர்த்துறது தான் நீங்க செய்ய வேண்டிய வேலை. மெதுவா மூவ் ஆகிக்கிட்டே இருக்கிற உங்க எதிரிக்கு உங்களை எதிர்கொள்றதுக்காக ஒரே இடத்துல அவங்களோட படைகளை குவிக்கிற வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்காது. வளங்கள் பற்றாக்குறையா இருந்தாலும் வேகத்தை செயல்படுத்தினா அதை சுலபமா ஈடு செஞ்சிடலாம். உங்க நிறுவனம் சின்ன அளவிலான நிறுவனமா இருந்தா கூட வேகத்தால அதை ஈடு செய்ய முடியும். பிசினஸ் சீக்ரெட்டே இதுதான். நீங்க ஒரு சின்ன நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறதா கற்பனை செஞ்சு பாருங்க. நிறைய ஊழியர்கள் கூட சேர்ந்து ஒரு பெரிய போட்டி நிறுவனத்துக்கிட்ட இருந்து மார்க்கெட் ஷேர்ஸ் ஜெயிக்கணும்ங்கிறது தான் உங்களுக்கான கோல். உங்க சேல்ஸ் பர்சன்ஸ் 30 நிமிஷங்கள்ல ஒரு சேல்ஸ் கால வெற்றிகரமா பேசி முடிக்கிறாங்க. ஆனா உங்க போட்டி நிறுவனம் சேல்ஸ் காலுக்கு 2 மணி நேரம் எடுத்துக்கிட்டா அவங்க கிட்ட இருக்கிற ஊழியர்கள் 1/4 பங்கு ஊழியர்கள் உங்ககிட்ட இருந்தாவே போதும். ரொம்ப எஃபெக்டிவா ஜெயிக்க முடியும். ஒரு சின்ன அளவிலான ரொம்ப பயனுள்ள சேல்ஸ் டீம் இருந்தாவே உங்க போட்டி நிறுவனத்தை விட உங்களுக்கு முதலீட்டுல இருந்து அதிக லாபம் கிடைக்கும். முதலீடு மூலமா வருவாயை அதிகரிக்கிறதுக்காக வேகத்தை பயன்படுத்துற நிறுவனத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தகவல் தொடர்பு நிறுவனமான IBM தான். அவங்களோட மகத்தான ஒற்றை உற்பத்தி பிரிவை நிறைய சின்ன சின்ன திறமையான பிரிவுகளா பிரிச்சு செயல்பட்டதாலதான் ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்க தேவைப்படுற நேரத்தை 5 நாட்கள்ல இருந்து வெறும் 8 மணி நேரமா குறைக்க முடிஞ்சது. இதனால IBM-ஓட உற்பத்தி வேகமும் அதிகரிச்சது. அது மட்டும் இல்லாம அவங்க டீமை 3ல 1 பங்கா குறைக்கவும் செஞ்சது. நிறுவனத்தோட லாபமும் அதிகமாச்சு. மார்க்கெட் அதிகமான ஷேர்ஸையும் கட்டுப்படுத்த முடிஞ்சது. IBM-ஓட இந்த வெற்றி மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட ஒவ்வொரு தொழில் துறையிலையும் வேகமா செயல்படுற நிறுவனங்கள் தங்களோட முதலீட்டுல 2ல இருந்து 5 மடங்கு அதிக லாபத்தை சம்பாதிக்கிறாங்க. வேகமா செயல்படுற பிசினஸ் வேகமா வளருங்கிறதும் உண்மைதான். சில்லறை வர்த்தக நிறுவனமான வால்மார்ட் தள்ளுபடி வர்த்தகத்துல ஈடுபட்டப்போ அதுக்கு போட்டியா இருக்கிற நிறுவனத்தை விட 80% வேகமா இருந்துச்சு. அந்த நிறுவனத்தோட இந்த மின்னல் வேக நகர்வுகள் தான் மத்த சில நிறுவனங்களோட வேகத்தை விட 3 மடங்கு வேகமா வளரவும் உதவுச்சு. எபிசோட் 5. உங்க எதிரிய ஒரே நேரத்துல 2 இடங்கள்ல ஈடுபடுத்துங்க.
உங்க எதிரிகள் நடத்துற தாக்குதல்கள்ல இருந்து உங்களை பாதுகாக்கிறது ஈஸி தான். பிசினஸ்ன்ற பேர்ல நீங்க உங்க எதிரிகளுக்கு ஷாக் கொடுக்கணும். ஆச்சரியப்படுத்துற விதத்துல அவங்கள தாக்கணும். அவங்க தாக்குதலுக்கு உள்ளாயிருக்காங்கன்றத அவங்க உணர்ற நேரத்துல தான் வெற்றி உங்களுக்கானதா இருக்கும். உங்க எதிரிய ஆச்சரியப்படுத்துற இருமுனை அணுகுமுறைய சன் ட்சூ நமக்கு சொல்லியிருக்காரு. நீங்க 2 தாக்குதல்களை பயன்படுத்தணும். அதுல ஒண்ணு நேரடி தாக்குதல், இன்னொன்னு மறைமுக தாக்குதல். நீங்க நடத்துற நேரடி தாக்குதல் 1 மைல் தூரத்துல இருந்து வரும்போதே உங்க எதிரியால உணர முடியும். இது எப்படின்னா, போர்க்களத்துல உங்களோட வருகைய சத்தம் போட்டு சொல்ற மாதிரியான ஒரு தலைகீழ் தாக்குதல் தான். ஆனா உங்க உண்மையான ஸ்ட்ராட்டஜி மறைமுக தாக்குதல்ல தான் மறைஞ்சிருக்கு. உங்க எதிரிய ஒரே நேரத்துல 2 விதத்துல இருந்து தாக்கணும்ன்றதுதான் இங்க சொல்ல வர பாயிண்ட். 1990கள்ல முற்பகுதியில சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் கலிபோர்னியாவோட லோ காஸ்ட்ல குறுகிய தூரம் பயணிக்கிற விமான சேவைக்கான சந்தையில அதிகம் ஆதிக்கம் செலுத்துற ஒரு நிறுவனமா இருந்துச்சு. ஆனா யுனைடெட் ஏர்லைன்ஸ் அதை விட மலிவான விமான சேவைகளை கொடுக்க ஆரம்பிச்சதும் இந்த நிலைமை அப்படியே மாறிடுச்சு. யுனைடெட் ஏர்லைன்ஸ் எடுத்த நடவடிக்கை ஒரு நேரடி தாக்குதலா இருந்துச்சு. அப்புறம் சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸும் சும்மா இல்ல, அந்த நிறுவனம் செலவுகளை குறைக்கிறதுக்காக டிக்கெட் முறைய மறுசீரமைப்பு செஞ்சு உடனே ஒரு பதிலடியை கொடுத்துச்சு. மேலோட்டமா பார்த்தா கலிபோர்னியாவோட விமான சேவைக்காக இந்த 2 விமான நிறுவனங்களும் நேருக்கு நேரா மோதல்ல ஈடுபட்டுச்சு. வெளிப்படையா இப்படி தெரிஞ்சாலும் மறைமுகமா அங்க வேற ஏதோ நடந்துட்டு இருந்துச்சு. சவுத் வெஸ்ட் எடுத்த இந்த குறுகிய தூர பயணத்துக்கான விலை குறைப்பு நடவடிக்கைக்கு எதிரா யுனைடெட் ரொம்ப மும்முரமா போராடிட்டு இருக்கிற சமயத்துலதான் சவுத் வெஸ்ட் ஒரு அழிவுகரமான மறைமுக தாக்குதலை தொடங்குச்சு. சன் ட்சூ சொன்னபடி நேரடி தாக்குதலுக்கான உண்மையான நோக்கம் என்னன்னா, உங்க எதிரியோட கவனத்தை திசை திருப்புறதுதான். இதனால உங்களோட வேகமும் அழிவுகரமான மறைமுக தாக்குதலும் உங்க போட்டி நிறுவனத்துக்கு தெரியாது. உங்க போட்டி நிறுவனமே எதிர்பார்க்காத தாக்குதல் தான் இது. நேரடி தாக்குதல்கள் உங்க எதிரிய நேருக்கு நேர் தாக்குது அப்படின்னா, மறைமுக தாக்குதல்கள் எல்லாம் உங்க எதிரியோட பக்கவாட்டுல தான், அதாவது பிளாங்க்ல தான் கவனம் செலுத்தும். பிளாங்க்ன்றது ஒரு ராணுவத்தின் பக்கத்தை குறிக்குது. ராணுவம் ஒரு முன்னணி மோதல்ல ஈடுபடும் போது அந்த பிளாங்க் பாதிக்கப்படக்கூடியதா இருக்கும். சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் யுனைடெட் நிறுவனத்தோட பிளான் என்னன்னா, லாபகரமான நீண்ட தூர விமான சேவை கொடுக்கிறது தான். அதனால சவுத் வெஸ்ட் நிறுவனமே அதே நீண்ட தூர விமான சேவையை கொடுக்க தொடங்க ஆரம்பிச்சிடுச்சு. யுனைடெட் நிறுவனம் ஆச்சரியப்படுற அளவுக்கு அதோட வாடிக்கையாளர் எண்ணிக்கை குறைஞ்சிட்டே போச்சு. திடீர்னு எல்லா பக்கமும் ஒரே போராட்டமா இருந்துச்சு. நிறைய முக்கிய சந்தைகள்ல பணத்தையும் இழந்துடுச்சு. அதே நேரம் சவுத் வெஸ்ட் அதிகமான விமானங்களை இயக்கி அதிகமான லாபத்தை எடுத்துச்சு. புத்திசாலித்தனமான ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தின சவுத் வெஸ்ட் விமான நிறுவனம் சன் ட்சூ போதனைகளை ஃபாலோ பண்றதா இருந்துச்சு. எதிரிகளை எதிர்பார்க்காத இடத்துல இருந்து அது தாக்குச்சு. எபிசோட் 6, தலைவர்களுக்கு இருக்க வேண்டிய 5 முக்கிய குணங்களும் தவிர்க்க வேண்டிய குணங்களும். பண்டைய நாகரிகத்துல ஆரம்பிச்சு இப்ப இருக்கிற நவீன காலம் வரைக்கும் மனித குலத்துக்கிட்ட இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு நல்ல தலைவரை உருவாக்குறது எதுன்றதுதான். ஒரு தலைவருக்கு தங்களோட படைகளை வெற்றிக்கு ஊக்கப்படுத்துறதுக்கும் மக்களை நல்ல முறையில வழி நடத்துறதுக்கும் என்னென்ன குணங்கள் தேவை? இந்த கேள்வி வணிக உலகத்துக்கும் பொருந்தும். எப்படிப்பட்ட நபரால ஊழியர்களை வெற்றி பாதைக்கு வழி நடத்த முடியும்ன்றதையும், தலைமைக்கு பொருத்தமில்லாத ஆபத்தான நபரை குறிப்பிடக்கூடிய பண்புகள் என்னென்னன்றதையும் இப்ப தெரிஞ்சுக்கலாம். தலைவர்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான 5 குணங்களையும் அவங்க தவிர்க்க வேண்டிய குணங்களையும் என்னன்னு விளக்கமா பார்க்கலாம். சன் ட்சூ சொன்னபடி தலைவர்களுக்கான முதல் முக்கியமான குணம் ஞானம்தான். சூழ்நிலைகள் மாறும்போது தலைவர்களை அடையாளம் காண்றதுக்கும் நடைமுறைக்கு சாதகமான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் உதவுறது ஞானம்தான். இரண்டாவதா, தலைவர்களுக்கு தைரியம் அதிகமா இருக்கணும். வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கிறதுக்கான துணிச்சல் கண்டிப்பா இருக்கணும். நல்ல தலைவர்களுக்கான 3வது முக்கியமான குணம் என்னன்னா, மனிதாபிமானமா இருக்கிறது. அவங்களுக்காக இருக்கிற மனித பட்டாளத்துக்கு அனுதாபம் காட்டுறதும் அவங்களோட தியாகங்களை பாராட்டுறதும் முக்கியம். 4வதா, தலைவர்கள் கிட்ட நேர்மைன்ற குணம் நிச்சயமா இருக்கணும். அப்பதான் அவங்க வீரர்களோட முயற்சிகளுக்கான வெகுமதிகளும் கிடைக்கும். அடுத்து 5வது குணம் என்னன்னா, ஒழுக்கம். தலைவர்கள் கிட்ட ஒழுக்கம்ன்ற நல்ல குணம் இருந்துச்சுன்னா அவங்க படைகளும் ஒழுக்கமா இருப்பாங்க. ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறதால மோசமான நடத்தைகளோட விளைவை நினைச்சு பயப்படக்கூடியவங்களா இருக்க முடியும். இந்த தலைமைத்துவ குணங்கள் பிசினஸ்லயும் முக்கியமானவையா இருக்கு. புத்திசாலித்தனமான பிசினஸ் லீடர்ஸ் அவங்க சொந்த நிறுவனங்களோட பலத்தையும் பலவீனங்களையும் புரிஞ்சுக்கிறாங்க.
அடுத்து அவங்க போட்டி நிறுவனங்களோட பலத்தையும் கூட புரிஞ்சுக்கிறாங்க. சிறந்த நிர்வாகிகள் தைரியத்தோட பயப்படாம தங்களோட ஞானத்தையும் பயன்படுத்துறாங்க. மனிதாபிமானமும் நேர்மையும் ரொம்ப முக்கியம். தலைவர்கள் ஊழியர்களை கண்ணியமா நடத்தல அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து பெஸ்ட எதிர்பார்க்கவே முடியாது. சிறந்த தலைவர்களுக்கான ஸ்ட்ராட்டஜிகளை கண்டுபிடிச்சு அது எல்லாத்தையும் வெற்றிகரமா செயல்படுத்துறதுக்கு ஒழுக்கம் முக்கியமா இருக்கணும். தலைவர்கள் கிட்ட இருக்க வேண்டிய குணங்களை பார்த்தாச்சு. ஆனா தலைவர்கள் கிட்ட இருக்க கூடாதது என்னன்னு தெரிஞ்சுப்போம். தலைமைத்துவத்துக்கு பச்சை கொடி காட்டுறது மாதிரி சில சமயங்கள்ல சிவப்பு கொடியும் காட்ட வேண்டியது இருக்கும். சன் ட்சூ அத பத்தியும் சொல்லிருக்காரு. அதுல பொறுப்பற்ற தன்மையும் ஒண்ணு. பொறுப்பில்லாத தலைவர்கள் ஆபத்தான சூழ்நிலைகள்ல ரொம்ப வேகமா ஏதாவது சேதத்தை ஏற்படுத்திடுவாங்க. அப்புறம் கோழைத்தனமா இருக்கிறத கண்டிப்பா தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா தலைவர்கள் மத்த எல்லாத்தையும் விட தங்களோட சொந்த நலன்ல மட்டுமே அக்கறை எடுத்துட்டு இருந்தா வாய்ப்புகளை பயன்படுத்த ரொம்பவே தயங்குறவங்களா இருப்பாங்க. தலைவர்கள் கிட்ட இருக்கிற இரக்கமும் கொஞ்சம் ஆபத்தான பண்பு அப்படின்னு சன் ட்சூ சொல்லியிருக்காரு. நல்ல குணமான இரக்கத்தை கேலிக்கு உட்படுத்த முடியாது. ஆனா தலைவர்கள் ரொம்ப இரக்கமுள்ளவர்களா இருந்தா அவங்க வழி நடத்துற மக்களோட கஷ்டங்களை குறைக்கிறதுக்காக அதிகமான அக்கறை எடுத்து அவங்க வலிய தவிர்க்கிறதுக்காகவும் நீண்ட கால வெற்றிய கூட தலைவர்கள் தியாகம் செஞ்சிடுறாங்க. வெற்றிதான் ஒரு தலைவருக்கான இலக்கா இருக்கணும். சரி, இனிமே சன் ட்சூ சொன்ன போதனைகளை நடைமுறைக்கு கொண்டு வர முயற்சி பண்றதுதான் நீங்க செய்ய வேண்டிய வேலை. அதெல்லாம் வெற்றியை நோக்கி உங்களை கண்டிப்பா வழி நடத்தும். இறுதி சுருக்கம். இந்த சம்மரியில சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான விஷயங்களை ஒரு கிளான்ஸ் பாத்துடலாமா? பொறுப்பில்லாத பிசினஸ் லீடர்ஸ் அவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜில சில தவறுகளை செய்யறாங்க. தங்களுக்கு போட்டியா இருக்கிற நிறுவனங்களோட வெற்றிகளை ஃபாலோ பண்ண முயற்சி செய்யறாங்க. உண்மையிலேயே ரொம்ப திறமையான தலைவர்களோட அணுகுமுறை ரொம்ப நுட்பமானதா இருக்கும். அவங்க நேருக்கு நேர் மோதுறதை விடவும் போட்டியாளர்களோட பலவீனங்களை தான் பயன்படுத்திக்கிறாங்க. அவங்க செயல்படுற விதம் வேகமாவும் துணிச்சலாவும் இருக்கும். அப்படிப்பட்டவங்க நிறுவனங்கள் தான் தொழில்துறையில இருக்கிற மத்த நிறுவனங்களை விடவும் அதிகமான விவரங்களோட இருக்கும். இப்படிப்பட்ட வெற்றிகரமான நிறுவனங்களோட தலைவர்கள் சன் ட்சூங்கிறவருடைய போதனைகளை செயல்படுத்தின தலைவர்களா இருந்தாங்க. நன்றி.